வணக்கம். இது டாடி மொபைல் கார்ஸ்ப்பா. நான் உங்க விக்னேஷ் பேசுறேனுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, Toyota Camryயோட ஹைபிரிட் வெர்ஷன் வண்டிங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம 6 மந்த்துக்கு முன்னாடி 7 இயர்ஸ்க்கான ஆடி ஷைனோட கிராஃபைன் கோட் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தோங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின்டனன்ஸ் வாஷ்க்காக கஸ்டமர் இன்டிமேஷன் குடுத்துருந்தாங்க. ஸோ, இது 6வது மாசம் அப்படிங்கிறதுனால ஒரு மெயின்டனன்ஸ் வாஷ் வந்து பண்றதுக்கு போனோங்க. அதில பார்த்தீங்கன்னா, வண்டி 20,000 கிலோமீட்டர் வந்து இந்த 6 மாசத்துல வந்து பாஸ் ஆயிருந்துச்சுங்க. ஸோ, அதுக்கப்புறமும் கூட அந்த கோட்டிங்கோட வாட்டர் பீடிங் அண்ட் ஷீடிங் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. ரைட்டுங்களா? ஸோ, இது ஏன் சொல்றோம் அப்டின்னா, நீங்க ஒரு கோட்டிங் பண்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த கோட்டிங்க வந்து ஆஃப்டர் த கோட் நீங்க கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னு சொன்னாக்கா, இனிஷியலா நீங்க பண்ற இன்வெஸ்ட்மென்ட் வந்து பிரயோஜனமானதா இருக்குங்க. ரைட்டுங்களா? இந்த கஸ்டமருக்கு வந்து நம்போ டெய்லி கிளீனிங் பர்ப்பஸ்க்காக நம்ம குயிக் டீடெய்லர் குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 டேஸ் ஒன்ஸ் கஸ்டமர் கார வாஷ் பண்ணும்போது, அதுக்கு வந்து நம்போ கோட்டிங் சேஃபர் ஷாம்பு குடுத்துருந்தோம். ஸோ, கஸ்டமர் வந்து ரொம்ப அழகா அத மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. கொஞ்சம் பக்கு, தாரு இந்த மைல்ஸ் நெறைய ஓடியிருந்ததுனால கொஞ்சம் ஆக்சிடேஷன்ஸ் இது மட்டும் தான். ஸோ, ரொம்ப ஈஸியஸ்ட்டா ஒரு டெட்டால் வாஷும், ஒரு க்ளே பார் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணதுல, அது ரொம்ப அழகா ஈஸியஸ்ட்டா வந்துருச்சு. அண்ட் ஒரு ஸ்ப்ரே பூஸ்டர் மட்டும் ஸ்ப்ரேயபிள் பூஸ்டர் மட்டும் ஒண்ணு போட்டு ஃபினிஷ் பண்ணோம். ஒரு செப்பரேட் இன்டீரியர் கிளீன் கூட பண்ணோம். ரொம்ப ஈஸியஸ்ட்டா மத்தியானம் ஒரு 2 மணிக்கு வேல ஆரம்பிச்சு, ஈவினிங் ஒரு 8:00க்குலாம் முடிச்சுட்டோங்க. ஸோ, நீங்க ஒரு வண்டிய அதனுடைய ப்ரொசீஜர் படி மெயின்டெயின் பண்ணா, ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டாவும், அதே சமயத்தில அந்த வண்டியினுடைய லுக்கு கொஞ்சம் கூட குறையாம, நமக்கு மெயின்டெயின் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டாவும் நல்லாவும் இருக்குங்க. ஸோ, கோட்டிங் பண்றது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆஃப்டர் த கோட் நம்ம அத எப்படி டேக் கேர் பண்றோம் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த கோட்டிங்கோ அல்லது பிபிஎஃப்போ வாட் எவர் இட் இஸ் அதனுடைய டியூரபிலிட்டிய ரீச் பண்ணுங்க. அண்ட் இந்த வண்டியினுடைய மொத்த அழகையும் ஒரு பக்காவான பிஜிஎம்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.